Hello viewers, welcome back to our channel AJ Creation. And இன்னைக்கு நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரோட பிகினர் கிளாஸ் 7ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளிப்பிங் மாஸ்க்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த கிளிப்பிங் மாஸ்க் பாத்தீங்கன்னா நம்ம கேம் டிசைன்ஸ்க்கு அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இல்லுஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கிளிப்பிங் மாஸ்க்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால இன்னைக்கு கிளிப்பிங் மாஸ்க்கை பத்தி பாத்துருவோம். அண்ட் இந்த கிளிப்பிங் மாஸ்க் மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு போஸ்டர்ஸ்ல நம்ம டிசைன்ஸுக்காக தான் இந்த கிளிப்பிங் மாஸ்க் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அண்ட் எப்படின்னா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்றீங்க, அதுல ஒரு ஃபீட்ல நீங்க போகும்போது ஒரு போஸ்ட் வருதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட், அதுல கிளிப்பிங் மாஸ்க் அதிகமா யூஸ் ஆயிருக்கும். அண்ட் நோட்டீஸ்ல கூட பாத்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த கான்செப்ட். அதனால இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் ஒரு முக்கியமான வருதுன்னு, அதனால நீங்க அதை பத்தி டீட்டெயில்டாவே பாத்துருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டருக்குள்ள வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன, கிளிப்பிங் மாஸ்கோட பேசிக், அதாவது பேசிக் கான்செப்ட் என்ன. கிளிப்பிங் மாஸ்க்னா என்னன்னா, ஸோ உங்களுக்கு பேர்ல இருக்கு கிளிப்பிங் மாஸ்க். கிளிப்பிங் மாஸ்க்கு மொத்தம் 2 தேவை. ஒன்னு வந்து மாஸ்க், இன்னொன்னு கிளிப்பு. இந்த கிளிப்பும் மாஸ்க்கும் ஒன்னா சேரும் போது தான் கிளிப்பிங் மாஸ்க்னு ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எது கிளிப்பு எது மாஸ்க்னா, எது பின்னாடி இருக்கோ அதுதான் மாஸ்க், அண்ட் எது ஃப்ரண்ட்ல இருக்கோ அதுதான் கிளிப்பு. அண்ட் இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுவே இந்த ஸ்டார் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எது மாஸ்க்னு கேட்டா இதுதான் ஸ்டார் தான் மாஸ்க், எது கிளிப்னு கேட்டா இதுதான் கிளிப். அண்ட் பொதுவாக கிளிப்பிங் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, பின்னாடி கிளிப்பு தான் எப்பவுமே மாஸ்கை விட பெருசா இருக்கும். அது ஏன்னா போப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த கிளிப்பிங் மாஸ்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த மாதிரி கிளிப்பு மாஸ்க் ரெண்டையும் வச்சுட்டு மொத்தமா அப்படி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க, இங்க கிளிப்பிங் மாஸ்க்னு ஆப்ஷன் இருக்கு, இதை கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாஸ்க் வந்து இன்விசிபிள் ஆயிரும். மாஸ்க் இன்விசிபிள் ஆயிரும். இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா கலர் வந்து போயிடும். அண்ட் இப்போ இந்த கிளிப்ல இப்போ என்ன தெரியும்னு கேட்டா, இந்த மாஸ்க் அப்படியே கிளிப்புக்குள்ள வந்துடும். அதுதான் கிளிப்பிங் மாஸ்க். அதாவது மாஸ்க் வந்து இன்விசிபிள் ஆயிரும், ஆனா மாஸ்க் எதுல தெரியும்னா இந்த கிளிப்புக்குள்ள நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும் தெளிவா. ஸோ பாத்தீங்களா என்ன நடந்திருக்குன்னா, இந்த எல்லோ வந்து இந்த ஸ்டாருக்குள்ள வந்துட்டு இந்த ஸ்டாரோட கலர் காணாம போயிட்டு. ஸோ இதுதான் கிளிப்பிங் மாஸ்க். அண்ட் மாஸ்க் வந்து இன்விசிபிளா தான் ஆயிருக்கே தவிர, ஆனால் மாஸ்க் இருக்கு. இந்த கிளிப் வந்து இந்த மாஸ்க்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அது இப்போ கிளிப்பிங் மாஸ்க் ஆயிருச்சு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிப் மாஸ்க் ரெண்டுமே செலக்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐசோலேட்டுக்கு மேலும் ஐசோலேட் மோட்ல போயிட்டு நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஐசோலேட் மோடுக்கு போயிட்டுனா எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கை வந்து எந்த அளவுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா சும்மா ஆர்ட் போர்டில் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இதை ரிலீஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கலர் தான் இருக்கும். ஸோ மாஸ்க் மட்டும்தான் உங்களுக்கு கலர் இருக்கும். கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கலர் இருக்காது. ஆனால் நம்ம கலர் கொடுத்து நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிளிப்பிங் மாஸ்க்ல இன்னொன்று என்னன்னா, இந்த கிளிப்பு எப்பவுமே ஒரு வெக்டர் ஆப்ஜெக்டா தான் இருக்கணும். இது வந்து ஒரு போட்டோவா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு போட்டோ, இந்த ஸ்டாருக்கு பதிலாக நம்ம ஒரு போட்டோ வச்சுட்டு கொடுத்தோம்னா நமக்கு எரர் ஆகும். இப்போ நான் இங்க ஒரு போட்டோ வச்சிருக்கேன், இந்த ஸ்டாரை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த போட்டோ நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ணோம் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகாது. ஏன்னா அதாவது டாப்ல இருக்கிறது எப்பவுமே நமக்கு வெக்டார் ஆப்ஜெக்டா தான் இருக்கணும். அப்புறம் இந்த கிளிப்பிங் மாஸ்கை நம்ம மொத்தம் 3 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்று வந்து என்னன்னா, இப்போ நீங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கிளிப்பிங் மாஸ்க்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, ஷார்ட்கட் Ctrl+7 கிளிக் பண்ணீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகும். மூணாவது மெத்தட் என்னன்னா, ஆப்ஜெக்ட்ல இங்க கிளிப்பிங் மாஸ்க்னு ஒன்று இருக்கும், அதுல போய் மேக் கொடுத்தோம்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகும். அப்புறம் இப்போ கிளிப்பிங் மாஸ்க்ல இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட் வச்சு கூட நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வச்சு கூட கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம்.
நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஒரு குரூப் கூட எப்படி கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 ஆப்ஜெக்டை இந்த மாதிரி மொத்தமாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை குரூப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் ஆயிடுச்சு. இந்த குரூப்பை தான் நான் மாஸ்க்காக வைக்க போகிறேன். இப்போ நம்ம கிளிப்பை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் ரெடி ஆகிட்டு. அண்ட் இதுவும் அந்த மாதிரி தான், டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ஐசோலேட் மோட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூல், அதாவது ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும், இந்த இருக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது கிளிப்புக்கு மட்டும் இல்லை, மாஸ்க்குமே இது அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை கூட நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடிட் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு கூட நம்ம இதில் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் நான் ஒன்று வச்சுருக்கேன், டெக்ஸ்ட்டுக்குமே இது நல்லாவே வரும். இப்போ நமக்கு கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட் வந்துட்டு. அண்ட் இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக கூட டெக்ஸ்ட் என்னால் ஆட் பண்ணவோ இல்லைனா இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்மளால் எடிட் பண்ணவும் முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே அந்த கிரேடியன்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகிருக்கும். அந்த நம்ம கொடுத்த அந்த மாஸ்க் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருக்கும். அண்ட் மாஸ்கோட லிமிட் இவ்வளோ தான், அதனால அந்த ராஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரில. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன், மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னால் இந்த மாஸ்க்கை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்மளால் எடிட் பண்ண முடியுதே தவிர நம்மளோட கிளிப்பை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இது வந்து இதை நம்மளால் எடிட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இதுவே இது ஒரு ஆப்ஜெக்டாக கர்வ்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் டூல்ஸ் வச்சு இதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இதை நம்மளால் பண்ண முடியல. ஆனால் இதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம இதை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கர்வ்ஸாக மாற்றலாம், ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றலாம். அதாவது எப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு டெக்ஸ்ட், நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களால் அதை எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஆனால் இதை நம்ம கர்வ்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ஷேப்ஸாக மாற்றலாம். இப்போ இந்த ஏ இருக்குது அப்படின்னா இது ஒரு லெட்டராக இருக்கா, இந்த ஏவையே நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றினோம் அப்படின்னா அதை நம்மளால் டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி மாற்றலான்னா, முதல்ல இந்த டெக்ஸ்ட்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு ஃப்ளாட் அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் ஆல் டெக்ஸ்ட் டு அவுட்லைன். இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம், இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் அவுட்லைனாக மாற்ற போகிறோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்டே கிடையாது, இது எல்லாமே ஒரு ஷேப்ஸ். இதை நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண, ஆனால் இது எல்லாமே ஒரு குரூப்பில் தான் இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக தான் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இதை கொண்டு வந்து நம்ம கிரேடியன்ட் இங்கே வச்சுட்டு நம்ம மாஸ்கில் வச்சுட்டு இப்போ இது கிளிப்பிங் மாஸ்க் இதில் ஆப்ஷன் வரல, நம்ம நேராக ஆப்ஜெக்டில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருவோம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா நம்ம எப்படி வேணுமோ அப்படி டிசைன்ஸ் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டூலில் கொண்டு வந்துட்டு உள்ளே கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. தேர்ட் மெத்தட், ஒரு இமேஜ் கூட எப்படி கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை கொண்டு வரணும். நீங்கள் ட்ராக் பண்ணி கூட உள்ளே போட்டு கொண்டு வரலாம். இன்னொன்று என்னென்னா, ஃபைலில் இந்த மாதிரி பிளேஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அங்கே நம்ம போய் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்தோன்னா அந்த மாதிரி நமக்கு கர்சரில் வந்து இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எப்படி வேணுமோ அப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு ஷேப்ஸ் ஒன்று ட்ரா பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கிளிப்பு வந்து நமக்கு எப்போவுமே வெக்டார் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அது வந்து ராஸ்டர் இமேஜாக இருக்கக்கூடாது. மாஸ்க் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க கிளிப்பு வந்து நமக்கு வெக்டார் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். ஸோ நமக்கு இமேஜ் இப்போ சரியாக தெரில, டபுள் கிளிக் பண்ணி ஐசோலேட் மோடுக்கு போயிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிளிப்பிங் மாஸ்க் ரெடி வந்துருச்சு.
ஒரு இமேஜ் கூட நம்ம டெக்ஸ்ட் வச்சு கூட கிளிப்பிங் மாஸ்க் பண்ணலாம். ஒரு இமேஜ் எடுத்துட்டேன், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இங்கே ஆட் பண்ண போகிறேன். சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளிப்பிங் மாஸ்க் ஆகும். ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, என்னன்னா 3 லெட்டர் தான் வந்திருக்கு. அது ஏன்னா நம்மளோட மாஸ்கே அவ்வளோதான் இருக்கு. ஸோ மாஸ்க் அவ்வளோதான் இருக்கு, இவ்வளோதான் மாஸ்கே இருக்கு. அதனால நமக்கு அவ்வளோ மட்டும் விசிபிள் ஆயிருக்கு. இதை நம்ம டெக்ஸ்ட் டூலை வச்சு இதை நம்ம எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ராக்னே வைக்கிறேன்னே, OCK. ஸோ ராக்னு வச்சிட்டேன். பார்த்தீங்களா, எடிட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒர்க் ஆகும். அண்ட் டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இதை நம்மளால எடிட் பண்ண முடியாது. அது ஏன்னு நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாகவே விசிபிளாகவே இல்லை. ஸோ இந்த லெட்டரில் நமக்கு சரியாக விசிபிள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால இது நம்மளால எடிட் பண்ண முடியல டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு. இப்போ இதுவே ஒரு ஷேப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இதை கஸ்டமைஸ் பண்ணி இதை கொஞ்சம் இன்னும் நீட்டாக ஆக்கியிருக்கலாம். அண்ட் இப்போ கூட அதை நம்ம பண்ணலாம். இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நேராக நம்ம ஆப்ஜெக்டில் போயிட்டு அதே மாதிரி தான் ஃப்ளாட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இதை கொடுத்துட்டு இப்போ இது செக்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது ஷேப்ஸாக மாறிட்டு. சொல்லப்போனால் இது இப்போ டெக்ஸ்டே கிடையாது, இது ஒரு ஷேப். நம்மளால இப்போ டெக்ஸ்ட் டூல் வச்சு இதை எடிட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ்ஸை நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம இதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காம்பவுண்ட் பாத்தை பற்றி பார்ப்போம். ஸோ காம்பவுண்ட் பாத் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு மாஸ்க் இருக்கு, ஒரு கிளிப் இருக்குன்னா நம்ம இதை வச்சு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிடலாம். அண்ட் அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிடலாம். இப்போ இதுவே எனக்கு இது மாஸ்கா வச்சு இப்போ 2 கிளிப்பை நம்ம இப்படி வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம காம்பவுண்ட் பாத் யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்பவுண்ட் பாத் வச்சு நம்ம அதை என்ன பண்ணணும்னா இந்த 2 ஷேப்ஸையுமே முதல்ல ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளிப்பை இங்கே வச்சு நம்மளால கிளிப்பிங் மாஸ்க் சூப்பர் டிசைன்ஸாக நம்மளால பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா முதல்ல இது 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேக் காம்பவுண்ட் பாத் வச்சு நம்ம காம்பவுண்ட் பாத் மேக் பண்ணலாம். இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ Ctrl+8 ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் காம்பவுண்ட் பாத் பண்ணிடலாம். இன்னொன்று என்னன்னா ஆப்ஜெக்ட்ல போயிட்டு காம்பவுண்ட் பாத்தில் போயிட்டு மேக் கொடுத்தீங்கனாலும் காம்பவுண்ட் பாத் ஆகும். ஸோ 3 மெத்தட் இருக்கு, கிளிப்பிங் மாஸ்க் மாதிரி தான். ஓகே, இப்போ இதை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆயிடுச்சு. 2 ஷேப்ஸுமே நமக்கு வந்துட்டு. அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ இது 2ஐயும் நம்ம கொடுக்கும், இது ஒரு கலர் இது ஒரு கலர், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஏன்னா எப்படி ஃபைனலாக இதுதான் இங்கே உள்ளதான் நமக்கு இங்கே தெரிய போகுது. அப்புறம் இப்போ இதில் டெக்ஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், ஆனால் நம்மளால இதை காம்பவுண்ட் பாத் பண்ண முடியாது. ஸோ இங்கே காம்பவுண்ட் பாத் ஆப்ஷனே இல்லை. நம்ம ஆப்ஜெக்டில் போயிட்டு காம்பவுண்ட் பாத் கொடுத்தாலும் நமக்கு வராது, ஏன்னா இது டெக்ஸ்டாக இருக்குது. ஷேப்ஸை மட்டும் தான் நம்மளால காம்பவுண்ட் பாத் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம சொல்லியிருப்பேன் எப்படின்னு. இதை நம்ம எப்படி ஷேப்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃப்ளாட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தும் பண்ணலாம், இந்த எக்ஸ்பேண்ட் வச்சும் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ வந்து இது டெக்ஸ்டாகவே இல்லை, இது எல்லாமே ஷேப்ஸாக மாறிட்டு. அண்டு Ctrl+Shift+O இதை கொடுத்து கூட நம்ம ஷார்ட்கட்டில் மாற்றிக்கலாம். Ctrl+Shift+O நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது 2ஐயும் காம்பவுண்ட் பாத் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இங்கே ஆப்ஷன் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நேராக இங்கே போய் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2ம் ஒரே கிளிப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ கிளிப்பிங் மாஸ்க் வந்துட்டு. இந்த கிளிப்பிங் மாஸ்க் காம்பவுண்ட் பாத் இதெல்லாம் வச்சு அதிகமாக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இமேஜை வச்சு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் பாத் யூஸ் பண்ணி ஓகே ஃபைலுக்கு போகிறேன், பிளேஸ் கொடுக்குறேன், என்னோட இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன், இங்கே 8 வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு. இப்போ இந்த இமேஜ் தான் நான் வந்து மாஸ்காக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டார் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம அரேஞ்ச் பேனலில் பார்ப்போம். 1 2 3. ஸோ இதை எடுத்துடுறேன்.
ஒரு டெக்ஸ்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் OCK ராக். இப்போ 1 இப்போ இது எல்லாத்தையும் இதை கர்வ்ஸா முதல்ல மாற்றணும். Ctrl Shift O கொடுத்து கர்வ்ஸா மாத்திட்டேன். செக் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட்ல போயிட்டு காம்பவுண்ட் பார்த்துட்டு போயிட்டு மேக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா நமக்கு வந்துருச்சு.